மென்டா ரமேஷ் பிரபா நேயர்களுக்கு வணக்கம். அட்மிஷன் அட்வைஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து புதுசுன்னா பயம். இது வந்து எல்லா விஷயங்களுக்கும் பொருந்தினாலும் அட்மிஷனுக்கு ரொம்பவே பொருந்தும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு புது காலேஜ் அப்படின்னாக்க ரொம்ப யோசிக்கிறது. அதாவது இல்லை இதெல்லாம் நிறைய வருஷமாக இருக்குது, இது இப்போ தான் ஆரம்பித்தாங்க, போன வருஷம் தான் ஆரம்பித்தாங்க, 4-5 வருஷத்துக்கு முன்னே தான் ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறது ஒரு எப்பவுமே ஒரு பயத்தோடு அணுகிற அல்லது நெகட்டிவாக அணுகிற போக்கு நம்மக்கிட்ட உண்டு. அதேமாதிரி ஒரு கோர்ஸ், ஒரு புதுசாக ஒரு கோர்ஸ் அறிமுகப்படுத்தினாலுமே வந்து இது வேலை கிடைக்குமோ கிடைக்காதோ, இது எப்படி இருக்குமோ தெரில, இது வரைக்கும் யாரும் இதெல்லாம் படித்து வரல வெளியில் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த புது கோர்ஸ் மேலேயுமே பயப்படுவோம், அதை எடுக்கிறதுக்கு தயங்குவோம். இந்த ரெண்டுமே சரியா அப்படின்னு பார்த்தோம்னாக்க இதை நம்ம ஜென்ரலைஸ் பண்ணவே முடியாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு புதிதாக ஆரம்பிக்கப்படுகிற ஒரு கல்லூரி நல்ல பேக்ரவுண்டோட, நல்ல ஒரு ஜென்யூன் இன்டென்ஷனோட, எஜுகேஷன் பேக்ரவுண்டோட ஆரம்பிக்கிற ஒரு கல்லூரி சிறப்பாக வரும். பல உதாரணங்கள் நீங்கள் கடந்த 10 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னாக்கா, புதிதாக தொடங்கப்பட்ட நிறைய கல்லூரிகள் குறுகிய காலகட்டத்தில் டாப் கல்லூரிகளாக உயர்ந்திருக்கு வந்து. ஸோ அப்போ வந்து இப்போ புதுசு அப்படின்னாலே தயக்கம் வேண்டியதில் வந்து எப்போவுமே புதுசு வந்து சம்டைம்ஸ் வந்து அவங்க இன்றைக்கி இருக்கிற அத்தனையை விட சிறப்பாக வரணுங்கிறதுக்காக எஃபர்ட் எடுத்து வருவாங்க. அந்த ஆங்கிளில் பாசிட்டிவாக எடுத்துக்கணும். கோர்ஸஸும் அதே மாதிரி தான். ஒரு கோர்ஸ் புதுசாக ஒன்று அறிமுகப்படுத்தப்படுதுனாலே அதற்கு ஒரு தேவை இருக்குது. இது வரைக்கும் அதை பற்றி யாரும் யோசிக்கலை, இன்றைக்கி அதற்கு ஒரு தேவை இருக்குது அப்படிங்கிறதால மட்டும்தான் வந்து ஒரு புது கோர்ஸ் அறிமுகப்படுத்தப்படுது. அப்போ அதுக்கு உடனே வேலை கிடைக்குமான்னு பயந்தோம்னா அதை வேறு கோணத்தில் யோசித்து பார்க்கணும். மற்றதுக்கெலாம் நிறைய பேர் போட்டி போடுறாங்க, இதில் அதிகம் பேர் இல்லை, அதனால் கிடைக்கும், அப்படி தான் நினைக்கணும். உதாரணமாக பார்த்திங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற கம்ப்யூட்டர் சயின்ஸில் இருக்க நிறைய ஸ்பெஷலைஸ்ட் கோர்சஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸு, மெஷின் லேர்னிங்கு, கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஸ்னஸ் சிஸ்டம்ஸ், இதெல்லாமே ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு அறிமுகப்படுத்தும் போது நானே வந்து இல்லை சார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துக்கலாம் சார், இதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்க்கு சார் அப்படின்னு ஒதுக்குனவர்கள் உண்டு. பட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அந்த 2 வருடத்தில் மாறி இந்த வருடம் வந்து நிறைய பேர் இல்லை சார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு, அதான் வேணும்னு கேட்குற நிலைமைக்கு மாறி இருக்குது. வேறு சார் இந்த 2 வருஷத்துக்கு முன்னே பயந்த காலகட்டம் இருக்குது பாருங்கள், அவங்க இன்னும் கோர்ஸ் கூட முடிக்கலை. அப்போ அவங்க கோர்ஸ் முடிக்கிற காலகட்டத்தில் அது ஒரு வரவேற்கப்படக்கூடிய ஒரு கோர்ஸாக மாறிடுச்சு, வேலைவாய்ப்பு உள்ள ஒரு கோர்ஸாக மாறிடுச்சு. ஸோ எதுக்காக திரும்ப திரும்ப சொல்கிறோன்னாக்கா, எந்த ஒரு விஷயத்தையுமே எதுக்கு ரிஸ்க்குன்னா நம்ம எதையுமே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியாது, எதையுமே ஒரு புதுமையை முயற்சி பண்ண முடியாது. அதனால் வந்து ஒரு கல்லூரியாக இருக்கட்டும், அது கோர்ஸாக இருக்கட்டும், புதுசு அப்படிங்கிறதுக்காக பயப்பட வேண்டியதில்லை. அதனோட மெரிட்ஸை பார்த்து தான் நம்ம வந்து டிசைட் பண்ணணும். இந்த வீடியோ பயனுள்ளது நினச்சிங்கன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மென்டா ரமேஷ் பிரபா இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, இப்போவே பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.